கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆபத்தான சூழ்நிலை வருகின்ற போது, பலவிதமான நெருக்கங்கள் நம்மை சூழுகின்ற பொழுது, நமக்கு யாராவது ஆதரவாக இருந்து உதவி செய்ய மாட்டாங்களா? நமக்காக யாராவது பேச மாட்டாங்களா? நம்முடைய நிலைமையை உணர்ந்து கொண்டு நம் சார்பில் யாராவது இருந்தால் நலமா இருக்குமே என்று ஆதரவுக்காக ஏங்குகிறவர்கள் அநேகம் உண்டு. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி ஒரு நிகழ்வு வருகிற பொழுது யாரோ ஒருவருடைய ஆதரவுக்காக ஏங்குகிறோம், உண்மைதானே? ஆனால் படைத்தவருடைய ஆதரவு நமக்கு கிடைத்தால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுடைய தயவும் ஆதரவும் கிடைக்கும் என்பதனையும் மறக்கக்கூடாது. வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள் அதனுடைய 20ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே இங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன்னுடைய நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியர் ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இந்த வார்த்தை எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார். என்ன சொல்லி இருக்கின்றார்? நான் இந்த தேசத்துக்கு ஆதரவா இருப்பேன், உனக்கும் ஆதரவா இருப்பேன். எதனால? உன்னை நான் தீமையின் என்றும் எதிரின் கைக்கும் தப்புவிப்பதற்காகவும் ஆதரவா இருப்பேன். உன் வாழ்க்கையில வந்த இந்த தீமையின் என்று உன்னை ரட்சிப்பதற்கும் நான் ஆதரவா இருப்பேன் என்று சொல் என்று ஒரு தைரியத்தை கொடுத்து அனுப்புவதற்காக தீர்க்கதரிசி அனுப்புகின்றார் இல்லையா? அன்பு ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான குழப்பங்கள் மத்தியில இருக்கலாம், அநேக விதமான நெருக்கங்கள் மத்தியில இருக்கலாம். நம்ம ஒன்று நினைப்போம், நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும். நம்ம ஒரு முயற்சியை எடுப்போம், ஆனால் அது வேறு விதமாக நடக்கலாம். எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில அவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதர் மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு பிரியமானவைகளையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான செயல்களை செய்ய விருப்பம் உள்ள ஒரு மனிதர், ஒரு ராஜா. அவருடைய வாழ்க்கையில மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்துட்டு, அந்த வியாதியின் நிலைமையில அவர் துயரப்பட்டு அவருக்கு மரண செய்தி, அதாவது நீர் மரித்து போவீர் என்று தீர்க்கதரிசி உரைத்த நேரத்துல அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தவன், நான் தேவனுக்கு உரியதை செய்தவன், என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு வியாதியினால் எனக்கு ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்கின்ற ஒரு விரக்தியில ஆண்டவரை நோக்கி அழுகின்றார், தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகின்றார். அப்பதான் ஆண்டவர் என்னது, அவரை மறக்கல, அவர் ஆதரவா வெளிப்படுறாரு. உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியும், எதிரிகளுடைய சூழ்ச்சியின் காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன், உன் வாழ்வில் நீ படுகிற வேதனையை நான் புரிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு, அந்த வேதனைக்கு, அந்த ஆபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் அவரே ஆதரவு கொடுக்கிற தெய்வமாய் வெளிப்படுகின்றார். அந்த ஆதரவு அவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆயுசின் வருஷங்கள் 15ஆக கூட்டினது மட்டுமல்ல, எதிரின் கைக்கும் தப்புவிக்கப்படுகின்றார். அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வேளை கண்ணீர் நிறைந்த ஒரு தருணம், அது வியாதியா இருக்கலாம், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளா இருக்கலாம், எதிரான கிரியைகளா இருக்கலாம், நம்முடைய வாழ்வில் பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் ஆதரவா இருந்தது போல நமக்கும் ஆதரவா இருக்க வேண்டும் என்றால் நம்ம தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவங்களா இருக்கணும். அங்கே அவர் அழகா சொல்லுவார் இல்லையா, நான் உமக்கு முன்பதாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னு நீங்க நினைத்து பாருங்கன்னு சொல்லிட்டு எசேக்கியா ராஜா கேட்பார். அதே மாதிரி நம்ம தேவனுக்கு முன்பதாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மையா அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற பொழுது எந்த மனிதன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனையும், யார் நமக்காக பேச வேண்டும் என்பதையும், எந்த சூழ்நிலையில் எந்த வாசல்களை திறக்க வேண்டும் என்பதையும் அவர் அறிந்து அவர் ஆதரவை வெளிப்படுத்துவார். அன்பு ஜனமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மனுஷனை மட்டும் நம்பி நின்னீங்கன்னா கைவிடப்பட்டுருவீங்க. மனுஷன் ஆதரவா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தேவனுடைய பலத்தை மறந்து, தேவனுடைய வல்லமையை மறந்து, அவருடைய வழிகளை மறந்து மனுஷனை மட்டும் நீங்க நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் விழுந்து போய்விடுவீங்க. உங்க வாழ்க்கையில முதல் ஆதரவு தேவன் கிட்ட கடந்து வரணும்னு நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா, மனித தயவுகளையும் மனிதன் மூலமான வழிகளையும் அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க
போதுமானவராக இருக்கிறார். நமக்காக பேச அவர் வழிகளை திறப்பார், நமக்காக செயல்பட அவர் ஆயத்தங்களை உண்டு பண்ணுவார். ஆகையினால் தேவனுடைய ஆதரவுக்காக நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் நமக்கு ஆதரவாய் இருந்து எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை போல இந்த உலகத்தில் எங்களை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எங்களை நடக்க வைக்கவும் வேற ஒருவரும் இல்லை இயேசப்பா. மனிதனுடைய பலத்தையும் மனிதனுடைய வல்லமையும் சார்ந்து இருக்கிற பொழுது நாங்கள் முறிந்து விழுந்து விடுவோம். ஆனால் உங்க பலத்தையும் உங்க வல்லமையும் நாங்கள் சார்ந்து நிற்கிற பொழுது நீர் எங்களுக்கான தயவுகளையும் வழிகளையும் அப்பா நீங்க திறக்கிறவராக உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிற நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆகையினால் இந்த வேளையும் உம்முடைய தயவுள்ள கரம் அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். உண்மை சார்ந்து உம்முடைய ஆதரவுக்காக காத்திருக்க தங்கள் வழிகளையும் வாழ்க்கையை உண்மை உத்தமமாய் உமக்கு முன்பதாக செயல்படுத்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கூடும். உங்க திரு சமூகத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.